சூசையப்பர் அடிக்கடி மாமரியை கவனிக்கிறார். களைப்பாக இருக்கிறதா மரியா? எனக்காக அல்ல, உங்களுக்கு இன்னொரு கழுதை கிடைத்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். நீங்கள் நடந்து வருவது தான் எனக்கு வேதனை. சூசை, கொஞ்சம் ஓய்வெடுக்கின்றீர்களா? அது பரவாயில்லை. உங்களுக்கு குளிர்கிறதா? இதை போர்த்திக் கொள்ளுங்கள் மரியா. சூசை ஒரு இடையனிடம் பால் இருக்கிறதா என்று கேட்கிறார். இடையன் பால் தருகிறான். இயேசு பிறப்பை முதலில் இவர்கள் அறிய அவர்களின் பிறர் சிநேகம் வழிவகுத்தது. தூரத்திலிருந்து வருகின்றீர்களா? அதுவும் உங்கள் மனைவி இந்த நிலைமையில். அவர்களை தெருவில் விட முடியாதே. அவர்களுக்காக ஒரு இடம் சொல்கிறேன். அங்கிருக்கும் விடுதியில் கேளும். ஆனால் கூட்டம் நிரம்பி வழிகிறது. இல்லையேல் பக்கத்தில் வியாபாரிகளின் கால்நடைகள் தங்குவதற்கு தொழுவங்கள் உள்ளது. அது குளிராக ஈரமாக இருக்கும். வேறு வழியில்லை. உங்கள் அன்புக்கும் கருணைக்கும் நன்றி. கடவுள் உமக்கு மகிழ்ச்சி தருவாராக. உமக்கு சமாதானம் உண்டாவதாக. நீங்கள் நல்ல சுகத்துடன் இருக்கிறீர்கள். ஆனால் பிரசவிக்கும் நிலையில் இருக்கும் ஒரு பெண்ணுக்கு இடமளிக்க இறங்கக்கூடாதா? ஒரு பணக்கார பரிசேயன் கோபத்துடன் விரட்டுகிறான். மாமரியை வெறுப்புடன் நோக்குகிறான். நாம் போகலாம் சூசையே. யாரையும் வற்புறுத்தி கேட்க வேண்டாம். கடவுள் நமக்கு தருவா. சூசை ஒரு குகையை கண்டுபிடிக்கின்றார். ஆனால் அவருக்கு மிக கவலையாக இருக்கிறது. என்ன நடக்குமோ என்ற பயம் சூசையை கவலைக்குள்ளாக்கிறது. இடத்தை முடிந்தவரை சுத்தம் செய்கின்றார். உட்காருங்க மரியா, முதலில் இதை சாப்பிடுங்க. நீங்கள் ஓய்வெடுங்கள் மரியா. நான் வெளியில் நெருப்பை மூட்டுகிறேன். ஏதாவது தேவை எனில் கூப்பிடுங்கள். சூசையப்பர் திருக்குடும்பத்தின் பாதுகாவலர் மட்டுமல்ல, அவர் அர்ப்பணித்தவர்கள், விதவைகள், கைவிடப்பட்டவர்களின் பாதுகாவலர் என அழையுங்கள். அவர்களை சுற்றி சம்மணசுகள் இறங்கி வந்தனர். ஆனால் அவர்கள் அதை அறியவில்லை. துன்பத்தில் கடவுளுக்கு எதிராக எதுவும் பேசவில்லை. நல்மனதோருக்கு சமாதானம் வேதனையிலும் இருக்கும்.